Hi friends, welcome back to another episode of Maltese Kitchen. இந்த Diwali ஸ்பெஷலாக என்னோட கிச்சனில் நாங்கள் வந்து 2 ரெசிபி ட்ரை பண்ணுறோம். பாசி பருப்பு லட்டு அண்ட் கடலமாவு லட்டு. இந்த ரெசிபியை உங்களுக்காக என்னோட மாமியார் செஞ்சு காமிக்க போகிறாங்க. இந்த ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ்யூஸை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேஷ்யூஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் நான் ஃபஸ்ட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்ச அந்த கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் நல்லா வறுத்து விடுங்க. மெஷர்மெண்ட்டை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம திருப்பியும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த நெய்யிலே நம்ம இந்த கடலை மாவை அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுக்க போகிறோம். இப்போது நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கையாலேயே. இப்போ நான் இதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். 2ம் ஈக்குவல் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் இதில் வந்து 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் அளவுக்கு நான் சுகரை ஆட் பண்ணி, அதுவும் பவுடர்ட் சுகர் தான் ஆட் பண்ணணும். நல்லா சுகரை ஏற்கனவே பொடி பண்ணி வச்சு நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம இதில் லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக லட்டு வருதுன்ட்டு. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் பாலாக நீங்கள் இந்த மாதிரி லட்டு பிடிச்சிருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான நம்ம கடலை மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பாசி பருப்பு லட்டுக்கு ரெடி பண்ணிவிடுவோம். திருப்பியும் ஒரு பேனை எடுத்துக்கோங்க. அதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் லைட்டாக காஞ்சதும் நம்ம இதில் பாசிப்பருப்பு மாவை ஆட் பண்ணிவிட்டு இதை திருப்பியும் நம்ம கடலைப்பாவு லட்டுக்கு எப்படி பண்ணமோ அதே ப்ராசஸ் தான். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மாவை நல்லா அந்த நெய்யிலே நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை நம்ம லைட்டாக ஆற வச்சுட்டு இதில் திருப்பியும் நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ண போகிறோம். நான் முன்னாடி சொன்ன அதே ப்ராசஸ் தான். நீங்கள் மாவு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதில் ஏலக்காவை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் வேணால் நீங்கள் லைட்டாக ஒரு தடவை ஓட்டிட்டு இது பண்ணலாம். இப்போ நம்ம இதுக்கும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை அழகாக லட்டு பிடிச்சிட வேண்டியதான். பாருங்கள் நம்ம லட்டு எவ்வளோ அழகாக வருதுன்னு.
இதில் நம்ம கையில் நெய் க்ரீஸ் பண்ணணும், அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணுறோம்ல, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பாலாக நம்ம லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் மால்தீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.